சகோதரர்கள் இருவரும் தினமும் ரூ. 1 சேமித்து வந்தார்கள். அந்த பழைய ஸ்மார்ட் போனை வாங்குவதற்காக. இருவரும் தினமும் பக்கத்து வீட்டு அத்தை வாத்துகளை ஓட்ட உதவுவார்கள். ஒரு முறை ஓட்டினால் ரூ. 1 கிடைக்கும். அதேபோல் அவர்கள் தேயிலை பறிக்கவும் உதவி செய்து அதே ரூ. 1 பெறுவார்கள். இப்படி 15 நாட்களுக்கு மேல் முயற்சி செய்ததில் உண்டியல் நிறைய பணம் சேர்ந்தது. கண்ணாடி பெட்டியில் இருந்த அந்த போனை பார்த்து சகோதரர்கள் இருவரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். பார்க்க பார்க்க அவர்களுக்கு மேலும் ஊக்கம் வந்தது. அவர்களுடைய பெற்றோர் வெளியூரில் வேலை செய்வதால் அடிக்கடி வீட்டுக்கு வர முடிவதில்லை. அவர்கள் தினமும் பள்ளி முடிந்ததும் பக்கத்து வீட்டாருக்கு வேலை செய்து கொடுப்பார்கள். மலைக்குச் சென்று விறகு வெட்டுவது, தண்ணீர் எடுப்பது போன்ற கடினமான வேலைகளைச் செய்வார்கள். கஷ்டமாக இருந்தாலும் அதற்கான கூலி கிடைப்பதால் அவர்கள் அதை மதிப்புள்ளதாக நினைத்தார்கள். இரவில் இருவரும் சேர்ந்து கவனமாக படிப்பார்கள். தம்பி கீழே விழுந்தால் அண்ணன் உடனே அவனை தேற்றுவான். பணத்தை மிச்சப்படுத்த முடிய கூட ஒருவருக்கொருவர் வெட்டிக் கொள்வார்கள். இப்படியாக நாட்கள் செல்லச் செல்ல சகோதரர்கள் இருவரும் சீக்கிரமே ரூ. 100 சேர்த்து விட்டார்கள். சந்தோஷமாக அந்தச் சிறிய ஓடையில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். எதிர்பாராத விதமாக தம்பியின் செருப்பு ஓடையில் அடித்துச் செல்லப்பட்டது. அண்ணன் உடனே அவனை பிடிக்க ஓடினான். ஆனால் கடைசியில் இருவராலும் அந்தச் செருப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை. வெறுங்காலுடன் கடைக்கு போன் வாங்க வந்தார்கள். தம்பியின் செருப்பு தொலைந்து விட்டதால் அவனால் நடக்க முடியாமல் சிரமப்படுவதைப் பார்த்து அண்ணனுக்கு பரிதாபமாக இருந்தது. செருப்பு வாங்கலாமா அல்லது போன் வாங்கலாமா என்று அண்ணன் யோசித்தான். போன் வாங்கினால் வரப்போகும் குளிர்காலத்தில் தம்பி எப்படி சமாளிப்பான் என்று கவலைப்பட்டான். அதனால் அண்ணன் ரூ. 99 மதிப்புள்ள ஒரு புதிய செருப்பை தம்பிக்கு வாங்கினான். அவன் நாணயங்களை எடுத்து எண்ணும்படி கடைக்காரரிடம் கொடுத்தான். கடைக்காரர் அவனுக்கு ரூ. 1 மீதி கொடுத்தார். அண்ணன் உடனே தம்பியை போடச் சொன்னான். இனிமேல் மலைப்பாதையில் போகும்போது கூர்மையான கற்கள் காலில் குத்தாது. இந்த செயல் கடைக்காரரை நெகிழ வைத்தது. கடைக்காரர் விலைப்பட்டியலை எடுத்து ரூ. 100 பிறகு ஒரு புள்ளி வைத்து அதை ரூ. 1 மாற்றி மீண்டும் பெட்டியில் வைத்தார். செருப்பு போட்ட பிறகு அண்ணன் ரூ. 1 வாங்கிக் கொண்டு போகப் போனான். அப்போது கடைக்காரர் இருமினார். அவர்களை கவனிக்கும்படி சைகை காட்டினார். சகோதரர்கள் இருவரும் உடனே பெட்டி அருகே ஓடினார்கள். போனின் விலை ரூ. 1 மாற்றப்பட்டிருந்ததை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். கடைக்காரர் போனை எடுத்து அவர்களுக்கு விற்றார். ரூ. 1 ஸ்மார்ட் போன் கிடைத்ததில் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. சகோதரர்கள் இருவரும் குனிந்து கடைக்காரருக்கு நன்றி சொன்னார்கள். போகும்போதுதான் அண்ணனுக்கு ஞாபகம் வந்தது. பணம் கொடுக்கவில்லையே என்று. திரும்பிச் சென்று அந்த ரூ. 1 உண்டியலில் போட்டான். போன் வாங்கிய பிறகு சகோதரர்கள் இருவரும் போனில் வீடியோ கால் மூலம் தங்கள் அம்மாவுக்கும் பேசினார்கள். உண்மையில் அவர்கள் தங்கள் பெற்றோரை மிகவும் மிஸ் செய்தார்கள். அவர்கள் நேரம் கிடைக்கும்போது வந்து தங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள்.